அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் Thursday ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மசாலா பொரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கார்லிக் ப்ளஸ் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தென் உப்பு ஆட் பண்ணி தென் லாஸ்ட்டாக பொரி ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ குல்ஃபி கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வேறு தெரியல, பட் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதை குல்ஃபி கேக்குன்னு சொன்னாங்க, பட் கேக் சாப்பிட்ற மாதிரி இல்லை, குல்ஃபி ஐஸே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் ரெசிபியும் குக் பண்ணியிருந்தோம். நேந்திரப்பழம் பனானாவில் வந்து பஜ்ஜி ரெடி பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலாக கேரளா ஸ்டைலில் வந்து பழம்பொலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காம்பினேஷனாக வந்து பிளாக் டீயும் குடிப்பாங்களாம். பழம்பொடி ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் மைதா, அதுக்கு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக உப்பு, தென் 1 ஸ்பூன் சர்க்கரை அண்ட் ஆல்சோ டர்மரிக் பவுடர் அண்ட் லாஸ்ட்டாக ஒயிட் ஏல் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் பழம்பொடி சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.